ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தோம்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2021 மாடலு. இன்றைக்கி நம்ம வந்து 2 வண்டி பார்க்க போகிறோம், ஸ்விஃப்ட்டு அப்புறம் எஸ்ப்ரெஸோ பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்விஃப்ட்டை பற்றி பார்ப்போம். இது வந்து 2021 மாடலு. வண்டி சிங்கிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜ் குறைஞ்சது ஒரு 22க்கு மேலே தான் தரும், அது கம்மியாக தராது. இந்த வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்குது. எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸுமே வந்து லைவில் இருக்குது. வண்டி வந்து ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தான், நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா வண்டி 2021 மாடல் தான். உள்ளே வந்து இன்டீரியர்லேருந்து ஃபுல்லாக டயர்ஸ் வரைக்குமே எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட். இது இப்போ வர ஸ்விஃப்ட்டில் தான் உங்களுக்கு வந்து பவர் கம்மி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்னால உங்களுக்கு வந்து பவர் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், நாலுமே வந்து பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு வந்து உள்ளே வந்து டச் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த வண்டியோட ஏசி உள்ளே உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வர அளவுக்கு உங்களுக்கு எல்லா பக்கமுமே வந்து அந்த ஏர் வெண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் பவர் விண்டோ வந்துடும். 4 விண்டோவுமே அந்த ஒரே டோர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பவர் ஸ்டீரிங் வந்துடும். பவர் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு அந்த ஆடியோவுக்கு உண்டான அந்த இது பேக் பட்டன்ஸ் அந்த இதெல்லாம் அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சீட்ஸுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நல்ல லெதர் சீட் போட்டுருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த வண்டியில் 5 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸான வண்டி தான் அது. நீங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க, நீங்கள் அப்படியே பாருங்கள். அடுத்து இந்த வண்டியில் வந்து ஏர் பேக்ஸ் வந்து 2 ஏர் பேக்ஸ் வந்துடும். டிரைவரு கோ பேசஞ்சர் 2 பேத்துக்குமே 2 ஏர் பேக்ஸ் வந்துடும். இந்த வண்டி வந்து இப்போ உள்ள ஸ்விஃப்ட்டில் தான் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு 6 ஏர் பேக் வர மாதிரி இதில் வந்து 2 ஏர் பேக் தான் வரும். ப்ளஸ் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும், சைல்டு லாக்கிங்கு அந்த இது வந்துடும். அப்புறம் வந்து இது சென்ட்ரல் லாக்கிங்கு அந்த சேஃப்டிக்கு உண்டான ஃபீச்சர்ஸு இப்போ உள்ள ஸ்விஃப்ட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஏர் பேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கம்மியாக வரும், மற்றபடி எல்லாமே இது வந்துடும். இந்த வண்டியோட குவாலிட்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நானே உட்காந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு வந்து லெதர் சீட் தான் கொடுத்துருக்காங்க. உட்காரக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிரைவருக்கும் சரி, பின்னாடி பேசஞ்சர் பின்னாடி உட்காரவங்களுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டியில் ப்ராப்ளம்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு கூட இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படியும் டயர் வந்து ஒரு 80% மேலே தான் இருக்கும். அந்த இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் இது வந்துடும், கேமரா வந்துடும், சென்சர்ஸ் வந்துடும். பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் லக்கேஜ் வச்சுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஒரு 260 லிட்ரு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6,20,000 வரும். இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். கஸ்டமர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 6,20,000. நீங்கள் வந்து பாருங்கள், வண்டியை செக் பண்ணிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரேட் வந்து இதிலேருந்து கம்மி பண்ணியே நாங்கள் தருவோம். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான். வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து அந்த எஸ்ப்ரெஸோவை பற்றி பார்ப்போம். இந்த வண்டி 2020 மாடலு. இதுவுமே சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வெறும் 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது வந்து பெட்ரோல் என்ஜின் வந்துடும். அப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். அந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனே வந்துடும். இந்த வண்டி மிட் வேரியன்ட் வண்டி. உங்களுக்கு வந்து இதுவுமே சர்வீஸ் ரெக்கார்டுமே ப்ராப்பராக இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்கு கண்டிஷனுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியரு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும். விண்டோ மட்டும் உங்களுக்கு நார்மல் விண்டோன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி உள்ளே உங்களுக்கு சீட்ஸ்லேருந்து உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எந்த வித சின்ன டேமேஜ் கூட இல்லை, எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜும் கண்டிப்பாக உங்களுக்கு 22க்கு மேலே தான் தரும். ஏன்னா அந்த எக்ஸ்ப்ரெஸோவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இந்த வண்டி மைலேஜ் நல்லாவே கிடைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வரும். இதுவுமே வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கிடைக்கும். நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள், வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பரமக்குடியில் தான் நிற்கிது. நான் உங்களுக்கு 2 வண்டியுமே பரமக்குடியில் தான் நிற்கிது. நம்ம பரமக்குடி சரௌண்டிங்கில் உள்ளவங்க வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன்.
மற்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். தேங்க்யூ.